Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னும் ஒரு 2 நாள் தான் ஸ்பேஸ் இருக்குது இன்னைக்கு ப்ளஸ் வந்து நாளைக்கு ஒரு 2 நாள் தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப என்னென்ன படிக்கணும், எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மெட்டீரியல் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சரிங்களா, மொழிபெயர்ச்சி வினாக்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினா, சிறுவினா, குருவினா எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எது ப்ரைமரியாக படிக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மனப்பாட செயல் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிங்க பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. செய்யுள், உரைநடை அண்டு துணைப்படம் இதுக்கான ஆன்சர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 1 மார்க்ஸை என்ன பண்ணிக்கலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து 1 மார்க்ஸ், இது ஃபுல்லாகவே என்னது 1 மார்க்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து கேட்கக்கூடிய 1 மார்க்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே சொன்னோம். அதே போல் இலக்கண தேர்ச்சிக்கோள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாக்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இது இயல் வயசாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பொருள் அறிக அது தனியாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பில் என்னென்ன நமக்கு வந்து கேட்பாங்களோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இயர் கொஷின் கேட்டது 4-in-1 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் சரிங்களா, செய்யுளில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கு எப்படி சிம்பிளாக ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஷின்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக படித்தாலே போதும். இதில் நிறையா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இயரில் கேட்டிருக்காங்க. இந்த 14வது கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் இது எல்லாமே இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டது காவடிச்சிருந்து. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்டது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் சரிங்களா, இதில் எது ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் எந்த கொஷின்ஸை படித்தாலே போதும். 12 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் சரிங்களா, அது எல்லாமே தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வைஸாக நம்ம எப்படி ஆன்சர்ஸ் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் மொழிபெயர்ச்சி வினாக்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த மொழிபெயர்ச்சி வினாக்கள் இதில் தான் நமக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து மார்க் வந்து என்ன பண்ணும் குறையும் சரிங்களா. இதில் ஈஸியாகவும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. அதுமாதிரி புறமொழி சொற்களை தமிழ் படுத்துக்க அதை நல்லா வந்து என்னது பார்த்துங்க. ஸோ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது தான், அதை வந்து என்ன பண்ணீங்க நல்லா ரீட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து வேர்ச்சொல் அறிக அது எல்லாமே பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து வடமொழி சொற்களுக்கான தமிழ்மொழி அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க தெரிஞ்சு வச்சுங்க. மயங்கொலி சொற்கள், வல்லினமைகளை ஈட்டு நீக்கி எழுதுறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த சொல்லை பிரித்து எழுதுறது இது எல்லாமே. அதுக்கடுத்து தொடர் மாற்றம், விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்கள். ஸோ என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பகுபத உறுப்பிலங்காரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ பார்க்கலன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து புணர்ச்சி விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முக்கியமான 4 மதிப்பெண் வினாக்கள். ஸோ 4 மதிப்பெண்ணில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செய்யுளில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 4 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. அதே போல் திருக்குறளில் கேட்கக்கூடிய 4 மதிப்பெண் வினாக்கள் என்னென்னோ அதுவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. 3மே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே மாதிரி உரைநடையில் இருக்கக்கூடிய 4 மதிப்பெண் இந்த ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்களேன். இதில் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த 2வது கொஷினை பார்த்துருக்கலாம். அதே மாதிரி 3வது கொஷின் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். ஸோ பிரஸ்கோ ஓவியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஜீவாவோட பேச்சு நடை, எழுத்து நடை. ஸோ இந்த 8 கொஷின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் இருக்கக்கூடிய 4 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதையும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் கலைச்சொல் அந்த
அறிவோம் அந்த இது பாருங்கள். அணிகள். ஸோ அணிகளில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமை அணி வந்து திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊமை அணி. இதில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க. ஸோ படிக்க முடியாதவங்க இது எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து இந்த சொல் பிரிவு பின்வரும் நிலை அணி இதெல்லாமே திருப்பி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி திணையாண்டு துறையில் பார்த்தீங்கன்னா இந்த பாடம் திணை, பொதுவியல் திணை இது அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செந்துறை அது வந்து நல்லா என்ன பண்ணிங்க படிச்சுங்க. ஸோ இலக்கிய பாராட்டுகளில் என்னென்ன இருக்குது, அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும் ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ இங்கே சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா ரிப்பீட்டட் கொடுத்து படிச்சுருங்க. 2 நாள் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது 6 மார்க் கொஷினு. ஸோ 6 மார்க்கில் ஒரு சில பேர் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறது கூட தயங்குவாங்க. 6 மார்க் என்னென்ன படிக்கணும் சைடில் இருக்கக்கூடிய 6 மார்க்கு கொடுத்துருக்காங்க. 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிச்சட்டகம் இந்த மாதிரி போட்டு எழுதுங்க. முன்னுரை, முடிவுரை, ஒரு சப்டைட்டில். ஸோ இவங்க அந்த சப்டைட்டிலுமே ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லாத கொஷனுக்கு நீங்களே கிரியேட் பண்ணி எழுதிங்க. அதே போல் திருக்குறளில் இருக்கிறது. ஸோ திருக்குறளில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் இருக்கிற கொஷின் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க படிச்சுங்க. 3 கொடுத்துருக்காங்க. 3மே படிச்சுங்க. அதுக்கடுத்து உரைநடையில் இருக்கக்கூடிய 6 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன இருக்கோ அதையும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் சப்டைட்டில் போட்டிருக்காங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய கொஷின், ஸோ முக்கியமான கொஷின்ஸ் ஏதோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த யானை டாக்டர்லாம் திருப்பி கேட்குறது, யானை டாக்டர் வாடிவாசல் 2த்தில் எதனாச்சும் ஒன்று என்ன பண்ணிகிட்ருக்காங்க கேட்குறாங்க. ஸோ அது இல்லைனா தான் அந்த பாரதியின் எதிரால் அந்த கொஷின்ஸ் என்ன பண்ணும் வரும். ஸோ இது எல்லாமே பாருங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஃபைனலாக மனப்பாட செயல் என்னென்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே என்ன பண்ணிங்க படிச்சுங்க. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து திருக்குறள் எதில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடியும் நமக்கு கேட்பாங்க. பெரிதும் என முடியும், நிலையின் என ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தான் கேட்பாங்க, நமக்கு தெரியும். ஸோ அது வந்து எது பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கையேடு பார்த்திங்கன்னா அனைவரும் தேர்ச்சி பெறத்துக்கான கையேடு. தேர்ச்சி மட்டும் கிடையாது, ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஒரு கையேடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முக்கியமான கொஷின்ஸு வித் பிடிஎஃப் சரிங்களா. நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்காது. இதில் கொஷின்ஸும் இருக்குது ப்ளஸ் வந்து என்ன இருக்குது ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஆல்ரெடி நம்ம இயர் வைஸாக அப்டேட் பண்ண கொஷினோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி இயர் கொஷின் அப்டேட் பண்ணோம், அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட பிடிஎஃபாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.